அவர் எப்பொழுது வரப்போகின்றாரோ, எப்பொழுது ஆசையாக அன்பாக அவரிடத்துல சந்தோஷமாக இருக்க போகின்றனோ என்று ஒன்றுமே தெரியவில்லை. அவர் ஆராரோ வருவாரோ Hola,
ரூபமாய் வெளிய வருகிறார் கட்டிய கிழவனை பார்த்து எதற்காக பயந்து ஓட்டோட்டமா ஓடிக்கொண்டிருக்கின்றாய்? உன்னுடைய கணவன் சந்திரசேகர ஜெமீன் நான் தாண்டியா? உன்னுடைய ஆண்டாண்டியா? போது நிறுத்து. என்னுடைய கனவு இல்லாத நேரத்திலே கனத்திலமே இருக்கிற நேரத்திலே அத்துமீறி உள்ள வந்திருக்கட்டாயே அறிவு கட்ட நாயே. யாரா? ஏய் ஆண்டாண்டியா? யாருக்கு யாரு? கணவன்டியா? சத்தியமா என்னுடைய கணவர் எப்படிப்பட்ட அழகு கொடுத்தவர் தெரியுமா? எவ்வளவு அழகாக இருப்பார் தெரியுமா? எனக்கு முன்னாடி ஓட்டம் அழகத்தான வாய முடி. என்ன எங்க இருந்தாயோ எந்த காணகத்துல இருந்தாயோ உன் மேலதான் பார்த்தியா எவ்வளவு அசுத்தமா இருக்கிற பத்தியா? காக்கைகளும் கழுகுகளும் உன் மேல அசுத்தம் செய்து இருக்கிறது. அதே வேலை எந்த காக்கா போகுதுன்னு பாத்துக்கலாம். மரதேவி காணகத்துல இருந்து அப்படியே ஓடி வந்துட்டியாடா காட்டுல இருந்து. கண்ணே மரதேவி, கட்டிய கணவனை பார்த்து வீண்வாதம் தேவை கிடையாது. உன் இடத்தில் சொல்லிவிட்டு எங்க சென்றேன்? மேல் மலையாளம் சென்றேன், பைரவனை சந்தித்தேன், இந்திரஜாலம் மந்திரஜாலம் கூட விட்டு கூடுபாய் சக்தி அனந்தமே கத்துக்கொண்டு விட்டேன். கணவன் இல்லாத நேரத்திலேயே ஒளிந்திருந்து கேட்டுவிட்டு இங்கிருந்து வந்திருக்கின்றான். நான் தான் உன்னுடைய கணவர், நான் தான் உன்னுடைய கணவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றானே. ஐயோ, நான் எப்படி என்ன செய்வேன்? பைரவன் கொடுத்த சாபத்தினால் ஊர் மாறி உருவ மாறி பேர் மாறி அகோர உருவத்தோடு நிற்கின்றேன். நீ நம்ப வேண்டும் என்றால் நான் என்ன செய்யணும் சொல்லுங்கண்ணா? அப்படி என்றால் மேல்மலையாளம் சென்றது என்னுடைய கணவர் உருமாறி வந்திருக்கின்றது நீதான். உண்மைதான். சரி, உன்னுடைய வார்த்தையை நான் கேட்கிறேன். என்னுடைய கணவர் என்னிடத்தில் சொல்லிவிட்டு சொல்லும் பொழுது எந்த உருவத்தோடு இருந்தாரோ அந்த உருவத்தை நீ காட்டினா நிச்சயமா நான் நம்புறேன். உருவத்தை காட்டணும். மேல்மலையாளத்துக்கு செல்லும் போது மஞ்சே சேவந்தி பூவா மன்னார் கூடி புத பூவா மன்னார் கூடி புத பூவா அப்பகெல்லாம் கண்பிடிச்ச ராணி உன்னை கை பிடிச்சேன். அப்பகெல்லாம் கண்பிடிச்ச ராணி உன்னை கை பிடிச்சேன். வேதாரண்யம் கோவிலுக்கு விளக்கழக பார்க்க போனேன். அப்பகெல்லாம் கண்பிடிச்ச ராணி உன்னை கை பிடிச்சேன். அப்பகெல்லாம் கண்பிடிச்ச ராணி உன்னை கை பிடிச்சேன். இதுக்கு முன்ன வந்தது நீங்களா? இன்னும் உனக்கு நம்பிக்கை வரணுன்றதுக்காக தான் இந்த உருவத்தோட வந்திருக்கு. ஒண்ணு வந்து நீங்களா? நான் என்ன செய்யறேன்? என்னங்க சொல்றீங்க? நான் தான். நீங்களா? ஆமா. எனக்கு வந்திருக்கின்றது நீங்க தான் தெரியாத. பாடா போடா, நீ என்னென்னமோ கேவலமா பேசிட்டுங்க. சரி, பரவாயில்ல. இருந்தாலும் என் மீது எவ்வளவு பயபக்தியா இருக்கிறது என்ன அப்பதான் தெரிஞ்சுக்க முடியும். பரவாயில்லை. இப்ப நான் என்ன செய்ய போறது தெரியுமா? இனி இந்த உருவத்தோடு நீ பார்க்க முடியாது. நீ கேட்டு என்பதற்காக தான் இந்த உருவத்தோடு. எனக்கு பைரவன் கொடுத்த சாபம் அப்படி. அப்படியா? ஆமா. சாபத்தை கொடுத்துட்டாங்களா? ஆமா. அதனால இந்த உருவத்தோடு என்னால் இருக்கு. அப்ப நீங்க இந்த உருவத்தை பார்க்கவே முடியாதா? நீ கேட்டியே, நீ நம்புவதற்காக தான் இந்த வடிவத்தை எடுத்தேனே தவிர இதுக்கப்புறம் இந்த உருவத்தை பார்க்க முடியாது. அப்படியா? ஆமா. அந்த உருவத்தோட வர. அப்படியா? நான் இங்கதாங்க இருக்கிறேன், நீ இங்கே போடுங்க. இப்பாவது நம்பிக்கின்றாய் அவனுடைய கணவன் நான் தான் என்று? நம்பிக்கைங்க. உனக்கு மட்டும் ரகசியம் சொல்லு ரகசியத்தை ஒருவரே
உனக்கு மட்டும் ரகசியம் சொல்லி அந்த ரகசியத்தை இவரிடம் சொல்லி விடாதே. உனக்கு மட்டும் ரகசியம் சொல்லி அந்த ரகசியத்தை ஒருவரிடம் சொல்லி விடாதே. மருதேவி ஐயோ 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 மானே நரமான கர்ப்பிணியாங்கறானே அப்பா ஐயோ அண்ணி செல்லவண்ணா என் பட்டவல்ல என் வயரவல்ல ஐயோ அப்பா அப்பான்னு கூப்பிடுறேன் பொண்ணா அப்பாப்பான்னு கூப்பிடுறான். ஆ 3 மாசத்துலயும் அப்பாப்பான்னு கூப்பிடுறான். 9-10 மாசத்துலயும் இப்ப இந்த நிறமாத கர்ப்பிணியா இருக்கிற நேரத்துலயும் அப்பாப்பான்னு அது கூப்பிடுறான். அவங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு தான் தெரியும் அந்த உன் கஷ்டம். குழந்தை ஆ. உன்னை பார்த்தா அப்பாப்பான்னு கூப்பிடுவான். பின்ன என்ன பார்த்தா அப்பா அப்பான்னு பக்கத்து கூப்பிடுறேன். வீட்டுக்காரன் அக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து அப்பாப்பான்னு கூப்பிடுவான். ஆ. இதெல்லாம் நாடி மருதேவியா சத்தியமா நான் வேணா சொல்றேன். 5 ரூபாய்க்கு நடுறேன்னா 100 ரூபாய்க்கு நடிக்கிறதா? அதான் 100 ரூபாய்க்கு நடிக்காதடா. இன்னும் 8 நாளைக்கு தானே அந்த மொட்டை வரல வச்சுக்க. என்ன பண்றீங்க? Action காட்டுவே. ஆபரேஷன் பண்ணி வச்சுக்கிறாங்க 3 நாள் ஆகும். அதே ஆபரேஷன் பண்ணாங்களோ என்ன பண்ணாங்களோ ஆனா அவங்க அப்படிங்கிற மாதிரியா ஆ. அது வேற குரூப்ல வேற அனுப்புறேன். அப்படின்னு பார்க்கும்போது தெரிஞ்ச உனக்கு 60 பார்க்கறது பின்ன என்ன பண்றது? அப்ப எனக்கு அப்படி இருக்கும். கண்ணே மருதேவி நீயோ நிறமாத கர்ப்பிணியாக இருக்கின்றாய். இப்படியே பார்த்தலாம் நடமா பொறுமையா நடப்ப. நீ பஞ்சனில் ஓய்வு எடுத்துக்கணும். பார்க்கறது நடந்தா கீழே விழுந்துடுவாங்க. பார்க்காம நடக்க சொல்ல பார்த்து அனிதா நடக்க சொல்றான். பார்த்து தான் நடக்கிறேன். பார்த்து பண்ணி பஞ்சனில் ஓய்வு எடுத்துக்கா. நான் வரப்போ நாடு நகரம் அனைத்துமே சுத்தி பார்த்துட்டு வந்து நான் உனக்கா நான் சீக்கிரமா தரேன். பார்த்து பார்த்து பார்த்தலாம் பொறுமையா நடமா. நான் கேட்ட நரவல்லி தாய்க்கு தல மகளாக இருக்க வேண்டும். அவன் சுமக்கக்கூடிய கருவோ தரச்சங்கருவாக இருக்க வேண்டும். அதுவோ நிலமாத கருப்படியாக இருக்க வேண்டும். அப்படியாப்பட்ட வழி நான் கேட்ட வழி கிடைத்ததா இல்லையா? கிடைச்சிட்டாண்டு. ஆ, கிடைத்து விட்டது. எங்க ஆமாண்டு. எப்பா இப்பதான் எங்க இந்த நாடு நம்ம வீட்டு அரண்மனையா இருக்குது. நம்ம அரண்மனையில நம்ம நாட்டுல இந்த முச்சந்திர கிராமத்துல தாய்க்கு தலைமகள் ஆமையா அவளை நிறமாத கர்ப்பிணியாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் உனது மனைவி மருந்தை பலி கொடுத்தால் எல்லாம் உன் நன்மைக்கு எனக்கு என் மனைவிக்கு திருமணம் வாங்கி பல ஆண்டுகளாக குழந்தை செல்வமே கிடையாது. இந்த மாதம் என் நாட்டை ஆள்வதற்கு அழகான குழந்தை செல்வன் செல்வியோ பிறகு பார்த்த சந்தோஷத்துல இருந்தேன். இந்த நேரத்தில் கட்டிய மனைவி பலி கொடுக்க சொல்றேன். எல்லாம் உன் நன்மைக்காகத்தான். ஏதா உங்க நன்மைக்காக கட்டிய மனைவி பலி கொடுக்கறதா? ஏனென்றால் உங்களை விட்டு ஓடினாலே இந்த நாட்டு மக்கள் அனைவரும் உன்னுடைய காலனில் வந்து விழ வேண்டும். ஏனென்றால் இந்த மனைவியில் என்றால் எத்தனையோ மனைவியை கட்டிக்கொள்ளலாம். இந்த பிள்ளைகள் என்றால் எத்தனையோ பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் உங்களை விட்டு ஓடினால அந்த நாட்டு மக்கள் எல்லாம் உன் காலனில் வந்து விழ வேண்டுமா இல்லையா? ஆமாண்டு. கணக்கு உன்னுடைய கணக்கு மிகச் சிறப்பு. ஆமாங்க. எல்லாம் காசு கால்படி நெல்லு கால் வயிறு கஞ்சி கொடுக்கும் போது அந்த கீழாஜி நாய்ங்க அனுவரம் என் நாட்டை விட்டு ஓடி விட்டார்கள். எவ்வளவு ஆணவம் இருக்கா? ஏண்டா ஒண்ணுங்க அன்னிவரமே இருந்து என் பாதத்தில் வந்து விழ வேண்டும். என்னுடைய 1000 நலகாலம் எப்படி முதல் போல இருந்துச்சோ மகசூல் பெற வேண்டும். அதே போல மகசூல் பெற வேண்டும். திருப்பி போடணும். ஆமாண்டு. அதனால் கட்டிய மனைவி என்று பாராமல் என்னுடைய மனைவி மருதேவி நான் பதி கொடுக்கிறேன். ஏய் இந்த பொண்டாட்டி போனா என்ன பணத்தை கட்டின 1000 பொண்டாட்டி ஓடாருவா. ஏய் இந்த புள்ள இல்ல நான் உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் 1000 புள்ளைய நான் பெத்துப்பேன். ஆனா செல்லியம்மன் கொடுத்த வரம் அது பலிதமாக வேண்டும் என்றால் அப்படியாப்பட்ட பலியை
கட்டிய மனைவி என்ற பாராமல் நான் பலி கொடுக்கிறேன். ஆமாண்டே. ஆனால் என்னுடைய மனைவி மருதேவி எப்படி வருவாள்? அண்டே இதற்கு விமர்சனம் இருக்குதாண்டே. நீங்க தாலிட்டு வைத்தீங்களா செல்லியம்மன் ஆலயம், அந்த செல்லியம்மன் ஆலயத்துக்கு சென்று வணங்கி விட்டு வரலாம் வா என்று கூறினால் வருவாங்க அண்டே. யாரா? உன் மனைவி. நானா? இந்த செல்லியம்மனா? எல்லாம் ஒரு பேச்சு டேய், மாதிரி. இந்த செல்லியம்மனை வணங்க கூடாது, என்னையே ஆண்டு சாமி என்று போற்ற வேண்டும் என்பதற்காக தான் ஆலயத்தை மூடி வைத்திருந்தேன். ஆமாண்டே. ஏண்டா யாருங்க எனக்கு குழந்தை இல்லாதனால நாட்டு மக்கள் யாருக்குமே குழந்தை இருக்க கூடாது. அதனால தாலிட்டு வைத்தீங்க. ஆமா. ஏனண்டா? அப்படி இருக்கும்போது போய் அந்த பொட்டை சிரிக்க ஆலயத்தை நான் வணங்கணுமா? அண்டே எல்லாம் ஒரு பேச்சு மாதிரி தான். ஓஹோ மலையாள சென்ற கணவர் மனமாறி விட்டார் அப்படி என்று உங்கள் பேச்சை கேட்டு நம்பி வருவார்கள். அப்போது பலி கொடுத்தால் நீங்கள் கேட்டு வர பழுது வாங்கி விட மாட்டேன். சரி கணக்கு உன்னுடைய விருப்பத்திற்காக ஆமா இப்போதே செல்லியம்மனை வணங்குறேன். ஆனா பொய்யாதான் வணங்குறேன். பொய்யாதான் உண்மை கிடையாது பொய்யா உண்மையா ஆமாண்டே. இப்போ என் மணி வாழ்த்து கொண்டு ஓடிவா.